You can't grow in the Christian life with just faith. விசுவாசத்தை மட்டும் வைத்து நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர முடியாது. Just like you cannot grow in the Christian life with just repentance. மனந்திரும்பலை மட்டும் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர முடியாது. I have tried to follow the teaching of the apostles. நான் அப்போஸ்தலருடைய போதனைகளை பின்பற்ற முயற்சித்திருக்கிறேன். There are about 24 books that I have written. நான் 24 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். You take any one of those books. அதிலே எந்த ஒரு புத்தகத்தையாலும் எடுத்து பாருங்கள். You will find that I preach about repentance and faith. நான் அதிலே மனந்திரும்பலை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் எழுதியிருக்கிறேன். You cannot be a believer without repentance and faith. விசுவாசமும் மனந்திரும்பலும் இல்லாமல் நீங்கள் விசுவாசியாகவே இருக்க முடியாது. And you cannot grow in the Christian life without repentance and faith. மனந்திரும்பலும் விசுவாசமும் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரவும் முடியாது. Please remember this all your life, what you are hearing today. இன்றைக்கு கேட்கிற காரியத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். That God has joined repentance and faith together. தேவன் மனந்திரும்பலையும் விசுவாசத்தையும் ஒன்றாக சேர்த்திருக்கிறார். And man has separated them. மனிதன் அதை பிரித்து விட்டான். And your teachers have deceived you. உங்களுடைய உங்களுக்கு போதிக்கிறவர்கள் உங்களை வஞ்சித்து விட்டார்கள். The church you go to, நீங்கள் போய் கொண்டிருக்கிற சபை, when was the last time that you heard a message on repentance? மனந்திரும்பலை குறித்து கடைசியாய் பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கத்தை எப்பொழுது கேட்டீர்கள்? When was the last time you heard a message on repenting from your anger? உங்களுடைய கோபத்திலிருந்து மனந்திரும்பலை குறித்து கடைசியாய் எப்பொழுது செய்தியை உங்கள் சபையிலே கேட்டிருக்கிறீர்கள்? Repenting from bitterness. கசப்பிலிருந்து மனந்திரும்பலை குறித்து எப்பொழுது கேட்டீர்கள்? Repenting from your anxiety. உங்களை கவலைப்படுவதிலிருந்து நீங்கள் மனந்திரும்பலை குறித்து கேட்டீர்களா? You say anxiety, is that a sin? கவலைப்படுதல் அது பதஷ்டம், அது ஒரு பாவமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். It's so surprising that today Christians even ask a question like that. இதுபோல இன்றைய கிறிஸ்தவர்கள் is it a sin to be anxious? கவலைப்படுவது என்பது பாவமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவுடைய நிலை இன்றைக்கு குறைந்து விட்டது. Well, you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? He said in Matthew chapter 6, மத்தேயு 6 அதிகாரம் verse 31, 31 வசனம். Do not be anxious. கவலைப்படாதிருங்கள். The same God who said do not murder also said do not be anxious. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன அதே தேவன் கவலைப்படாதிருப்பீர்களாக என்றும் சொல்லி இருக்கிறார். The same God who said do not commit adultery also said in Matthew 6:31 do not be anxious. விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன அதே தேவன் 6 அதிகாரம் 31 வசனத்திலே கவலைப்படாதிருங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். But which preacher tells you that that is a sin? இது பாவம் என்று எந்த பிரசங்கியார் உங்களுக்கு சொல்லுகிறார்? Some of you are very old. உங்களிலே अनेகர் வயது முதிர்ந்தவர்களாய் மாறிவிட்டீர்கள். 60 years. 50-60 வயது ஆகிவிட்டது. In your 60 years did you ever hear one preacher who told you that anxiety was a sin? கவலைப்படுதல் பாவம் என்கிற பிரசங்கத்தை உங்கள் 60 வயதிலே என்றாவது ஒரு நாளிலே பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களா? What do you call disobedience to the command of Jesus Christ? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை என்பதை குறித்து என்ன அறிந்திருக்கிறீர்கள்? It's called sin. அதுதான் பாவம். Jesus says here do not be anxious. கவலைப்படாதீர்கள் என்று இங்கே சொல்லி இருக்கிறார். When you come to Philippians 4:6, பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்துக்கு வரும்போது it says be anxious for nothing. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. How many times have you heard a message on being repent from anger? கோபத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற எத்தனை செய்தியை கேட்டிருக்கிறீர்கள்? Repent from bitterness. கசப்பிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். Repent from anxiety. கவலைப்படுவதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். Repent from backbiting. புறங்கூறுதலிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். Repent from the gossiping that goes on in your home. உங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான புறங்கூறுதலை குறித்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Repent from your love of money. பண ஆசையிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Have you ever in your life heard a message on repent from your love of money? பண ஆசையிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? Jesus spoke about that also. இயேசு அதை குறித்து பேசி இருக்கிறார். He said in Matthew chapter 6, மத்தேயு 6 அதிகாரம் verse 24, 24 வசனம். He says you cannot serve two masters. நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. You cannot love God and money at the same time. நீங்கள் தேவனுக்கும் பணத்துக்கும் ஒரே தடவை ஊழியம் செய்ய முடியாது. You have to choose, do I want to serve God or do I want to serve money? தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேனா அல்லது பணத்துக்காக ஊழியம் செய்ய போகிறேனா என்பதை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். We don't hear such messages today. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்பதில்லை. In all the Christian television programs that go on in India for the last so many years, there's not one message preached on don't love money. பணத்தை நேசிக்க வேண்டாம் என்று பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கத்தை கூட கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகளிலே கேட்டதில்லை. I think I'm the only one who preaches on that. நான் மட்டும் தான் அதை பிரசங்கிக்கிறேன் என்று எண்ணுகிறேன். But it's in the Bible. ஆனால் அது வேதத்தில் இருக்கிறது. It's what Jesus preached. இயேசு இதை பிரசங்கித்தார். Many years ago the Lord told me, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் எனக்கு சொன்னார், go to India, go all over India and preach what nobody else is preaching from the Bible. வேதத்திலிருந்து மற்றவர்கள் பிரசங்கியாத காரியத்தை நீ இந்தியா முழுதுமாய் போய் நீ பிரசங்கி என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். And that's what I've tried to do for 30 years. 30 ஆண்டுகளாக இதை தான் நான் செய்ய முயற்சிக்கிறேன். I have taken this Bible and preached the things which other preachers do not preach. இதே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு மற்ற பிரசங்கியார்கள் பிரசங்கியாத காரியத்தை நான் பிரசங்கிக்கிறேன். Because those are the important things which Jesus said we must do. ஏனென்றால் இவைகளை தான் செய்ய வேண்டும் என்று இயேசு முக்கியமாய் சொல்லி இருக்கிறார். Jesus said when we
before he went up to heaven. பரத்துக்கு செல்வதற்கு முன்பதாக இயேசு சொன்னார். He said in Matthew 28 verse 20. மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனம். Go into all the nations of the world. உலகத்தின் எல்லா ஜாதிகளுக்கும் நீங்கள் சென்று. And that includes India. அது இந்தியாவையும் சேர்த்து சொல்லுகிறது. And last verse of Matthew. மத்தேயு புத்தகத்திலே கடைசி வசனம். Teach them to do every single thing I commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். So I went around this country and I tried to see what other people were preaching. ஆகவே நான் இந்த தேசத்திலே பல இடங்களிலே சென்று மற்றவர்கள் எதை குறித்து பிரசங்கிக்கிறார்கள் என்பதை பார்த்தேன். And I saw that of all the things Jesus was preaching, they were preaching some things. இயேசு பிரசங்கித்த பல காரியங்களிலே சிலவற்றை அவர்கள் பிரசங்கித்தார்கள். And the Lord said to me, you preach all the other things which the other people are not preaching. மற்றவர்கள் பிரசங்கியாத மற்ற காரியங்களை நீ பிரசங்கி என்று சொன்னார். Which I have taught people to do. ஜனங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று நான் உபதேசம் போதித்த காரியங்களை பிரசங்கி என்று சொன்னார். And I tell you, one of the messages which is not preached is repentance. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால் பிரசங்கிக்கப்படாத ஒரு செய்தி என்ன என்றால் மனம் திரும்புதல். There are many areas like this where we need to repent. இதுபோல பல பகுதிகளிலே நாம் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. Now some people think the message of repentance is a burdensome message. மனம் திரும்புதலுடைய செய்தியானது பாரமான ஒரு செய்தி என்று சிலர் எண்ணுகிறார்கள். It's not. இல்ல அப்படி அல்ல. It's a healing message. அது குணமாக்கும் செய்தி. Tell me, if you are completely free from anxiety, நீங்கள் கவலைப்படுவதிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று விட்டால், is that a good thing or a bad thing? அது நன்மையான காரியமா கெட்ட காரியமா? I'll tell you, it's a very good thing. நான் சொல்லுகிறேன் அது நன்மையான காரியம். A lot of people with anxiety get so many sicknesses. கவலைப்படுகிற அநேகர் பலவிதமான வியாதிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். If you are totally free from bitterness in your life, is that a good thing or a bad thing? உங்களுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாய் கசப்பை நீக்கி விட்டால் அது நன்மையான காரியமா தீமையான காரியமா? There are many Christians who are sick because of bitterness. அநேக கிறிஸ்தவர்கள் கசப்பை வைத்துக் கொண்டிருப்பதனால வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். Whenever people ask me to pray for them for sickness, எப்பொழுதெல்லாம் வியாதிக்காக என்னிடத்தில் ஜெபிக்க ஜனங்கள் கேட்கிறார்களோ, in my home church, நான் என்னுடைய ஸ்தல சபையிலே I always ask them one question. ஒரு கேள்வி நான் எப்பொழுதுமே கேட்கிறேன். Do you have any bitterness against anybody? யார் மீதாவது உங்களுக்கு கசப்பு இருக்கிறதா? Have you forgiven everybody? எல்லாரையும் மன்னித்து விட்டீர்களா? If you have not forgiven everybody, நீங்கள் எல்லாரையும் மன்னிக்காத பட்சத்தில் I can pray for you. I can tell you now itself you will not be healed. நான் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் இப்பொழுதே சொல்லி விடுகிறேன், உங்களுக்கு சுகம் கிடைக்காது. Many people are sick because they are bitter. ஏனென்றால் அவர்கள் கசப்பாய் இருக்கிறார்கள். They have got all types of sicknesses which they can be healed from. எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் அவர் குணமாக்கப்பட முடியும். If they forgive other people. மற்றவர்களை அவர் மன்னிக்கும் பொழுது. If they stop becoming bitter. அவர்கள் கசப்பிலிருந்து நிறுத்திவிடும் பொழுது. We need to repent of that. நாம் இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டியது. Is that a good message or a bad message? இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? To hear a message saying you can rejoice always. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும் என்ற செய்தி. Is that a bad message or a good one? இது தீமையான செய்தியா நன்மையான செய்தியா? For me it was a very good one. எனக்கு மிகவும் நல்ல ஒரு செய்தி அது. Because as a young Christian I used to be depressed and discouraged so often. நான் வாலிப கிறிஸ்தவனா இருந்த பொழுது அடிக்கடி நான் சோர்வடைந்து நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். Oh, how happy I am today that I got rid of that depression and discouragement. இந்த அதேரியத்திலிருந்தும் சோர்விலிருந்தும் நான் விடுதலை பெற்று விட்டேன். நான் இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். That I got faith that I can live a life where I can rejoice always in the Lord. நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும் என்கிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் வந்திருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷம். You know, I want to tell you, my dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், the devil has robbed you of the wealth that Jesus bought for you on the cross. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கென்று சம்பாதித்த அந்த ஐஸ்வரியத்தை சாத்தான் திருடி விட்டான். பிரியமானவர்களே, supposing you discover நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கிறீர்கள், that after your father died he was a very wealthy man and he wrote a will. உங்களுடைய தகப்பனார் மரித்து விட்டார், அவர் மிகுந்த ஐஸ்வரியவான், மரிப்பதற்கு முன்பதாக ஒரு உயிர் எழுதி வைத்திருக்கிறார். And you are supposed to get many crores of rupees from your father's will. உங்களுடைய தகப்பனார் எழுதிய அந்த உயிலின் மூலமாக உங்களுக்கு பல கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். But some lawyer cheated you of 90% of that wealth. ஆனால் அந்த ஐஸ்வரியத்திலே 90% ஒரு வக்கீல் உங்களை ஏமாற்றி விட்டார். And you are living like a beggar. நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். In a small hut. ஒரு குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். When you can live in a 10-bedroom house. 10 படுக்கை அறை கொண்ட வீட்டிலே நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். Just because you allowed this lawyer to cheat you. இந்த வக்கீலானவர் உங்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். And you are not even doing anything about it. அதை குறித்து நீங்கள் ஒன்றுமே செய்வதில்லை. I don't think you would do that. நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று நான் நம்பவில்லை. You would go to court and get your money back. நீங்கள் எப்படியாவது வழக்கு மன்றத்துக்கு போயாவது அந்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். You say, hey, this is my father's hard earned money, why should this lawyer take it? தகப்பனாருடைய சொத்து, ஏன் இந்த வக்கீல் எடுத்துக்கொள்ள வேண்டும்? That's my inheritance. இது என்னுடைய சுதந்திரம். In the same way, அதே போல I want to tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். There were hundreds of wonderful things that Jesus bought for you through his blood
on Calvary's cross. இயேசு கல்வாரி சிலுவிலே தம்முடைய இரத்தத்தை விலைக்கரமாய் கொடுத்து எவ்வளவோ திரளான ஐஸ்வரியத்தை உங்களுக்கு என்று வாங்கி இருக்கிறார். One of them, அதிலே ஒன்று, just one of them, அதிலே ஒன்றுதான், is a life where you can rejoice morning till night every day. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும். But the devil has robbed you of that. ஆனால் இதிலிருந்து சாத்தான் உங்களை திருடி விட்டான். You're discouraged and depressed நீங்கள் சோர்வடைந்து அதிரியப்பட்டிருக்கிறீர்கள். because you have not understood repentance, ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்புதல் இன்னும் விளங்கிக் or you கொள்ளவில்லை, have not understood faith. அல்லது நீங்கள் விசுவாசத்தை விளங்கிக் But கொள்ளவில்லை. if you repent and believe, நீங்கள் மனம் திரும்பி you விசுவாசித்தால் can possess the whole land. நீங்கள் முழு தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். Just like the children of Israel when they went into the land of Canaan and walked left, right. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போய் லெஃப்ட் ரைட் என்று சொல்லி நடந்து இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டது போல, And you know what the Lord told them? ஆண்டவர் அவர்கள் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு The தெரியுமா? Lord told them in Joshua chapter 1 that every place where the sole of your foot treads, I've given to you. உன் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்காக நான் கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். That was the promise in Joshua chapter 1. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் இந்த வாக்குத்தத்தம் தான் This கொடுக்கப்பட்டிருக்கிறது. land is yours, இந்த தேசம் உன்னுடையது, but you will only get wherever you put your foot. ஆனால் நீ எங்கெல்லாம் உன்னுடைய காலடியை எடுத்து வைக்கிறாய் அதுதான் உனக்கு கிடைக்கும். If you don't put your foot there, you won't get it. உன்னுடைய காலடியை எங்க எடுத்து வைக்காத பட்சத்திலே உனக்கு அது கிடைக்காது. That's what the Lord told Joshua in Joshua chapter 1. இதைத்தான் யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்லி இருக்கிறார். Every place where the sole of your foot treads, that is yours. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உன்னுடையதாக மாறும். Now there are many promises in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே இப்படி अनेक வாக்குத்தத்தங்கள் உண்டு. purchased by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டதான விலையேறிய And the Lord says, if you put your foot on that and claim it, it's yours. உன்னுடைய காலை அங்கே வைத்து நீ அதை சுதந்திரித்துக் கொள்வாயானால் அது This உன்னுடையதாகும் என்று is a சொல்கிறார். huge land of Canaan with hundreds of promises. நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நிறைந்ததான பெரிய ஒரு கானான் தேசம். But it won't all be yours. ஆனால் அது எல்லாமே உன்னுடையதாக மாறிவிடாது But தானாக. every one of those promises where you put your foot down and say, that's mine, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலேயும் உன்னுடைய காலை எடுத்து வைத்து அது என்னுடையது என்று நீங்கள் that சொல்லுவீர்களானால் will become yours. அது உங்களுடையதாக மாறும். But if you don't go to that place, ஆனால் அந்த இடத்துக்கே நீங்கள் போகாவிட்டால், or you don't read the Bible and you don't know what your inheritance அல்லது is, வேதத்தையே நீங்கள் வாசிக்காமல் உங்களுடைய சுதந்திரம் என்ன என்பதை நீங்கள் அறியாமல் then இருந்தீர்கள் the என்றால் devil will rob you of that inheritance. அந்த சுதந்திரத்தை சாத்தான் திருடிக் கொள்வான். I thank God for wonderful promises like this. இது போல அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I just mentioned Philippians 4:4 to you. பிலிப்பியர் 4:4 உங்களுக்கு சற்று முன்பு எடுத்து காண்பித்தேன். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். 24 hours a day, ஒரு நாளில் 24 மணி நேரங்கள், 7 days a week. 7 நாட்களிலே ஒரு வாரத்திலே. That's the meaning of always. எப்பொழுதும் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். If it said most of the time, அநேக சமயங்களிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னால், then it would mean maybe more than 12 hours a day. ஒரு நாளைக்கு 12 மணி நேரங்களுக்கும் அதிகமாக என்று அர்த்தம். But it doesn't say most of the time. அநேக சமயங்களிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லவில்லை. It says always. எல்லா நேரங்களிலேயும். Is it possible? அது கூடுமா? It is possible. கூடும். I put my foot down on it. நான் அதிலே என்னுடைய காலை வைக்கிறேன். You know, there are promises of God that I sought, promises in the scripture that I sought God for. வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்களுக்காக நான் தேவனை தேடினேன். For example, I read a promise like Matthew 3:11. மத்தேயு 3:11 சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை போல Jesus will baptize you in the Holy Spirit and fire. இயேசு உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பண்ணுவார். And I remember many years ago when I was a young man, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு வாலிபனாய் and I இருந்தபோது saw that promise. இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தேன். I'll tell you, this is what I said to God. தேவனிடத்தில் இதைத்தான் நான் சொன்னேன். I said, Lord, if ஆண்டவரே, it takes 10 years, I'm going to get that in my life. ஆண்டவரே 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி இந்த வாழ்க்கைக்குள்ள நான் வரப்போகிறேன். I'm not going to give up. நான் விட்டுவிட போவதில்லை. I have met people who pray for 2-3 weeks and they say, oh brother, God has not filled me with the Holy Spirit. 2-3 வாரம் ஜெபித்து விட்டு இன்னும் பரிசுத்த அபிஷேகம் எனக்கு கிடைக்கவில்லை, ஆண்டவர் கொடுக்கவில்லை என்று I say, சொல்லுகிறார். how long did you pray? எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்கள்? Oh, I prayed 3 weeks. 3 வாரம் ஜெபித்தேன். I said, you gave up. விட்டு விட்டீர்களா? You don't deserve to be filled with the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த அபிஷேகமே கிடைக்காது. You know how I sought the Lord? நான் எப்படி தேவனை I said, Lord, if it takes 10 years, I'll get it. ஆண்டவரே 10 வருஷம் நான் காத்திருக்க வேண்டுமானாலும் பரவாயில்லை, நான் அதை பெற்றுக்கொள்வேன். When you got a sickness, உங்களுக்கு ஒரு வியாதி வந்து விட்டால், how many doctors you'll go to? I want to get healed. I want to get healed. I'll go to Madras. I'll go to Delhi. Some people even go to America to get healed. எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சென்னைக்கு போகிறீர்கள், டெல்லிக்கு போகிறீர்கள், சிலர் அமெரிக்காவிலே கூட போய் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள். How eager they are to get healed. சுகமடைவதற்கு எவ்வளவு வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். I say, Lord, shame on us that we don't seek
him for the power of the Holy Spirit like ஆண்டவரே that. இது போல பரிசுத்த அபிஷேகத்தை நாங்கள் தேடுவதிலேயே ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்று Put சொல்கிறேன். your foot on the promises of God தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் உங்களை காலடி எடுத்து வையுங்கள். and say, Lord, ஆண்டவரே I'm going to repent of my laziness. என்னுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் I'm ஆண்டவரே. going to repent of everything that hinders me from possessing my inheritance in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் எனக்கு இருக்கக்கூடியதான சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்து ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். I'm not going to let the devil cheat me anymore of my inheritance. இனிமேலும் என்னுடைய சுதந்திர வீதத்திலே சாத்தானை ஏமாற்ற அனுமதிக்க மாட்டேன். My heavenly Father has written a will. என்னுடைய பரலோக தகப்பன் எனக்கு உயில் எழுதி கொடுத்திருக்கிறார். Have you read it? நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? This is the will of my heavenly Father. இதுதான் என்னுடைய பரலோக தகப்பன் எனக்கு எழுதி வைத்திருக்கிற உயில். Jesus died and purchased these things for me. இந்த காரியங்களை இயேசு மரித்து எனக்கென்று அதை விலை கிரயம் கொடுத்து வாங்கி It's இருக்கிறார். for me. இது எனக்காக. My name is on it. என்னுடைய பெயர் அதில் இருக்கிறது. He who believes in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறவன். That's my name. அது என்னுடைய பெயர். Those who repent. மனம் திரும்புகிறவர்கள். That's my name is there. அதில் என்னுடைய பெயர் அங்கே I இருக்கிறது. am one who repents. நான் மனம் I திரும்புகிறவன். am one who believes. நான் விசுவாசிக்கிறவன். Therefore my name is there. ஆகவே என்னுடைய பெயர் அங்கே இருக்கிறது. That's for me. அது எனக்கு சொந்தம்.